ஹலோ காய்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிராண்ட் வில்லா லனாஸ் ஃபார்ம் ஹவுஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 BHK ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய காலியாக இருக்குதுல்ல, இப்போ பசங்க கூட வராங்கன்னா அவங்களோட பைக் எல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். லைக் கார் மட்டும் உள்ளே வராது, கார் வெளியே பார்க் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்காது, ஆனால் அது டோன்ட் வரி, ஏன்னா ஆப்போசிட்லேயே நல்லா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுல்ல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படின்னா உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 பேர் இல்லை 60 பேர் வராங்கன்னா ஸோ இந்த இடம் வந்து செம்மையான இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம். கிச்சன் ஓப்பன் கிச்சன் தான் இது வந்து. ஸோ ஓப்பன் கிச்சன் இருக்குதா, லைக் இந்த இடம் பாருங்களா, நல்லா இருக்குதுல்ல. ஸோ அப்படியே உள்ளே போகலாம். இங்கே மேலே போனால் உங்களுக்கு வந்து 3 BHK இருக்கும், ஆனால் கீழே வந்து ஒரு ரூம் தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரூம் போய் பார்ப்போம். இது பூஜை அறைன்னு நினைக்கிறேன். ஸோ பூஜைக்குள்ளே பார்க்குது. இது கம்ப்ளீட்டாக ஒரு ரூம் செட்டப் தான். ரூம் செட்டப்னா ஒரு வீடுனா எப்படி இருக்கும், ஒரு பெட்டு, சோபா, வார்ட்ரோபு, ஏசி, டிவி, ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மேபி போனால் பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அதான் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்ட் ரூம் அது நீங்களே பார்த்துங்க க்ளீன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு க்ளீனாக தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா, லைக் ஸோ லைக் இங்கே ஒரு பிடிச்சமான விஷயம் என்னன்னா ஸ்ட்ராபெரி தான் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ஆள்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. படிக்கட்டு கூட பாருங்க, நல்லா தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மேபி ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறீங்கன்னா வேணால் பார்க்க நல்லா இருக்குது வந்து. ஸோ இந்த ஃபோட்டோஸில் ஷேர் பண்ணும்போது படிக்கட் பார்க்கவும் லுக்காகவும் இருக்குது. லைக் இங்கேருந்து நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வேணால் கேட்குறேன். அது தெரியுதா, நல்லா ஃபார்ம் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல் இல்லைன்றவங்க ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஆப்போசிட்டில் நல்லா ஃபார்ம் ஹவுஸோட ஸ்விம்மிங் பூல் இருக்குது. 1 மணி நேரத்துக்கே வந்து எவ்வளோ 200 தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. 1 2 3. ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பார்க்கலாம். இந்த வியூ வந்து ஹால் வியூ தெரியும். ஃப்ரிட்ஜ் இருக்குது. லைக் நான் கீழே சொன்ன மாதிரி தான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெட் செட்டப்பு. ஸோ இந்த ரூமோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் அப்படியே வெளியே போனீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். லைக் இந்த இடத்துல பசங்க கூட ஒரு டைம்ல என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் ஸோ இந்த ஸ்பாட் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த ரூமில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்னன்னா பாத் டப்லாம் போட்டுருப்பாங்க, அது தெரியுதுல. ஸோ அந்த பாத் டப்லாம் போட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த ரூம் பாருங்க, நீங்கள் வேணா அது ஓப்பன் பண்ணால் பின் வியூவுமே தெரியும். ஓகேவா, ஸோ இது வந்து இந்த ரூமோட வியூ. ஆல்மோஸ்ட் அதான் 3 BHK சொன்னாங்கல்ல. ஸோ அந்த 3 BHKோட வியூ தான் இது. இது கடைசி ரூம் இது. ஸோ இது கடைசி ரூமில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, லைக் அதான் 3மே ஒரே மாதிரி வியூ செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வரீங்கன்னா இந்த இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி புக்கிங் இருக்குதான்னு கேட்டுங்க. இதில் எதுவும் போர் வச்சு அப்படியே வெளியே போனால் இப்படி போய் வெளியே பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், சூப்பரான ஒரு விஷயம் காட்டுறேன். லைக் இப்படி திரும்பினா நல்லா ஃபார்ம் ஹவுஸ். ஓகேவா, இந்த வியூவுமே நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஒரு செட்டப் இருக்கும். லைக் சாயந்தரம் ஈவினிங் டைமில் உட்காந்து பேசுறதுக்கு அங்கே ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இங்கே எதாவது விளையாடுது, அவுட்டோர் கேம் விளையாடுனா இந்த இடத்துல விளையாடிக்கலாம். இன்டோர் கேம் என்னன்னா உள்ளே நமக்கு இடம் இருக்குது. அப்புறம் ஒன்றும் இல்லை, மொட்டை மாடி தான். மொட்டை மாடியில் போய் பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. ஓகேவா, ஸோ இவ்வளோதான் அதோட இடம்.